கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இன்றைய தினம் நாம் தியானிக்க இருக்கிற வேத பகுதி அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றித் திரிந்தார். அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணப்பட்டிருந்தார். தம்முடைய ஜனங்களை பாவத்திலிருந்தும் அதன் வல்லமையிலிருந்தும் விடுவிக்கும்படிக்கும் அவர்களுக்கு நன்மை செய்யவும் அவர் அபிஷேகம் பண்ணப்பட்டிருந்தார். முக்கியமாக இந்த அபிஷேகம் பண்ணப்படுதல் ஒரு முறையே நடந்தது. அவர் அபிஷேகம் பண்ணப்பட்ட அல்லது தெரிந்து கொள்ளப்பட்ட அந்த நோக்கத்தை செயல்படுத்தி கொண்டிருந்தார், செயல்படுத்தி முடித்தார் என்பதை நாம் ஏற்கனவே அறிந்திருக்கிறோம். இன்று ரட்சிக்கப்பட்ட நாம் ஒவ்வொருவரும் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களே, அதாவது தேவனுக்காக அவருடைய மகிமைக்காக வாழ தெரிந்து கொள்ளப்பட்டவர்களே. அபிஷேகம் பண்ணப்பட்ட இயேசு பூமியில் நன்மை செய்கிறவராக, பிசாசின் வல்லமையில் அகப்பட்டவர்களை விடுவிக்கிறவராக இருந்தார். முடிவிலே பிதாவின் சித்தத்தை பரிபூரணமாக செய்து முடித்திருந்தார். இன்று அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் என்று சொல்லிக் கொள்கிற நாம், கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொள்கிற நாம், கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்கள் என்று சொல்லிக் கொள்கிற நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? கிறிஸ்துவைப் போல நன்மை செய்கிறவர்களாக இருக்கிறோமா? பாவத்திலும் பிசாசின் வல்லமையிலும் அகப்பட்டவர்களுக்காக, அப்படிப்பட்ட ஆத்துமாக்களுக்காக ஜெபிக்கிறவர்களாக இருக்கிறோமா? அவர்களை தேவனண்டை திருப்ப பிரயாசப்படுகிறோமா? சிந்தித்து பாருங்கள். சிலர் அபிஷேகம் பண்ணப்படுவது ஒரு முறைதான் என்பதை அறியாமல் திரும்ப திரும்ப அபிஷேகம் பெற வேண்டும் என்று அப்படிப்பட்ட கூட்டங்களை நடத்தும் மனிதர்களை தேடி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். ரட்சிக்கப்பட்ட நாம் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களே என்பதை அறிந்து கிறிஸ்துவை போல் நன்மை செய்யவும் பிசாசின் பிடியில் அகப்பட்டவர்களுக்காக பிரயாசப்படவும் ஆர்வம் காட்டாமல் வேதத்தில் சொல்லப்பட்ட இதை சார்ந்த அநேக கருத்துக்களை தள்ளி அபிஷேக கூட்டங்களுக்கு செல்வதிலேயே அநேகர் என்று ஆர்வம் காட்டுகிறார்கள். கிறிஸ்துவின் நன்மை செய்யும் செயலை குறித்து அநேகர் சாட்சி கொடுத்தார்கள். உங்களை குறித்து பிறர் என்ன சாட்சி கொடுக்கிறார்கள் என்பதை சிந்தித்து பாருங்கள். இன்னும் சில அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் தாங்கள் தேவனுடைய சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும், நன்மை செய்ய வேண்டும், ஆத்துமாக்களுக்காக பிரயாசப்பட வேண்டும் என்பதை மறந்து இன்னும் ஆழ்ந்த தூக்கத்திலேயே இருக்கிறார்கள். கிறிஸ்தவர்கள் என்ற பெயரும் வெறுமனே ஆலயத்திற்கு போய் வருவதும் அவர்களை திருப்திப்படுத்தி இந்த தூக்க நிலையிலேயே தொடரவை. அன்பானவர்களே, தெளிவடையுங்கள், விழித்து கொள்ளுங்கள். சீஷர்களாய் இயேசுவை பின்பற்றி நன்மை செய்யவும் பிசாசின் பிடியில் அகப்பட்டவர்களை விடுவித்து அவர்களை சீஷர்கள் ஆக்கவும் உங்களை ஒப்புக்கொடுங்கள். ஆமென்.